ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேச்சுரலாகவே சில ஃபுட் டயட் அப்புறம் நேச்சுரல் ரெமெடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலமாக எப்படி சுகர் லெவலை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலான்னு பர்சனலாக எங்கள் அம்மா ஃபாலோ பண்ணுற ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு பாஸ்ட் 4 இயர்ஸ்லேருந்தே சுகர் இருக்குது. ஒரு பாயிண்டில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ எங்கள் அம்மா பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக ரைஸ் இன்டேக்கே விட்டுட்டாங்க. ஐ மீன் எப்போவாச்சும் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் ஒயிட் ரைஸ் எடுத்துப்பாங்க. மற்ற டைமில் ரைஸ்க்கு பதிலாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் எடுத்துப்பாங்க. இது வந்து ப்ரோக்கன் வீட்னு சொல்லுவாங்க, வீட் ரைஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து கோதுமை ப்ராடக்ட் தான். ஒரு கிலோ அரௌண்ட் 50 to 55 rupees தான் வரும். ரைஸ்க்கு பதிலாக இதுவே ரைஸ்க்கு ஒரு சப்ஸ்டிடியூட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். நார்மலாக எப்படி சாதம் வடைப்போமோ அதே மாதிரி இதையும் வடைக்கணும். ஆனால் 5 மினிட்ஸ்லாம் வெந்துடும். 5 மினிட்ஸ் தான் வேக வைக்கணும், இல்லைன்னா வளவளன்னு ஆகிடும். அப்புறம் சுத்தமாக சுகர் யூஸ் பண்ணுறதே, ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதே எங்கள் அம்மா விட்டுட்டாங்க. அது காஃபியில் மட்டும்தான் இந்த ப்ரௌன் சுகருக்கு சப்ஸ்டிடியூட்டாக இந்த ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுவும் எப்போவாச்சும் ஒரு வாட்டி தான், ரொம்ப ரெகுலராலாம் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்போவாச்சும் ஒரு வாட்டி காஃபியில் ப்ரௌன் சுகர் சேர்த்து சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை பொடி. இது 2 days ஒன்ஸ் ஆச்சும் கண்டிப்பாக டயட்டில் சேர்த்துப்பாங்க. பிகாஸ் இது நம்ம பாடியில் இன்சுலின் லெவல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது சுகருக்கு மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் ஹேர் க்ரோத்துக்கு, பிளட் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது தோசைக்கு பொடி மாதிரி தொட்டு சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஹோம் ரெமெடிங்க. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆவாரம் பூ. இதை வந்து நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டே வந்தால் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. சுகர் லெவல்ஸை வந்து கண்டிப்பாக இது குறைச்சிட்டே வரும். இது வந்து டெய்லி குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் அம்மா டெய்லி தான் குடிக்கிறாங்க, நல்ல ரிசல்ட்டாக தருது. ஸோ இது வந்து கிடைக்கிறப்போ இதை நல்லா ட்ரை பண்ணி வெயிலில் காய வச்சுக்கிட்டு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதை நம்ம யூஸ் பண்ணலாம். வீடியோவில் காட்டின எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.